பாரிய போர்க்கப்பலை உருவாக்கி அதிலிருந்து முதல் முறையாக ஏவுகணை சோதனையை வடகொரியா நடத்தியுள்ளது. செயற்கைக்கோள் படங்கள் வாயிலாக தெரிய வந்துள்ளது. வடகொரியாவின் கடற்படை பலத்தை வலுப்படுத்த நாட்டின் மேற்கு கடற்கரையில் ஒரு கப்பல் கட்டும் தளத்தில் ஒரு பெரிய கப்பல் உருவாக்கி வருவது செயற்கைக்கோள் புகைப்படங்கள் வாயிலாக தெரிய வந்துள்ளது. தலைநகர் பியோங் யாங்கின் தென்மேற்கு 60 கிலோமீட்டர் தொலைவில் நம்போ கப்பல் கட்டும் தளத்தில் அந்த பெரிய போர்க்கப்பல் தண்ணீரில் மிதப்பது தெளிவாக தெரிகிறது. நேற்று இக்கப்பல்களிலிருந்து ஏவுகணைகளை வீசி வெற்றிகரமாக சோதனை நடத்தியது. அந்த சோதனை நடவடிக்கையை ஜனாதிபதி கிம் ஜோங் உன் பார்வையிட்டார். இந்த போர்க்கப்பல் தற்போதைய கடற்படையில் உள்ள எந்தவொரு கப்பலின் அளவையும் விட 2 மடங்கு பெரியதாக இருக்கலாம் என்றும் கருதப்படுகிறது. இந்த போர்க்கப்பலின் நீளம் சுமார் 140 மீட்டர் இருக்கும் என்று மதிப்பிடப்படுகிறது. பாப்பரசர் பிரான்சிஸ் மறைவை தொடர்ந்து புதிய பாப்பரசர் யார் என்ற எதிர்பார்ப்பு உலகம் முழுவதும் எழுந்துள்ளது. இதற்கு விடை காணும் முயற்சியில் வத்திக்கான் இறங்கியிருக்கின்றது. அதன்படி கர்தினால் எனப்படும் கர்தினால்கள் கூட்டம் இதுகுறித்து ஆலோசனை நடத்தினார். அதன்படி புதிய பாப்பரசரை தேர்வு செய்வதற்கான கர்தினால்களின் கான்கிளேவை எதிர்வரும் 7ஆம் தேதி நடத்துவது என முடிவு செய்யப்பட்டது. அடுத்த பாப்பரசருக்கான போட்டியில் பிலிப்பைன்ஸைச் சேர்ந்த கர்தினால் லூயிஸ் ஆண்டோனியோ டாக்லே, ஆப்பிரிக்காவின் கனாவைச் சேர்ந்த கர்தினால் பீட்டர் டர்க்சன், இத்தாலியைச் சேர்ந்த கர்தினால் பியட்ரோ பரோலின் ஆகியோர் முன்னிலையில் இருப்பதாக கூறப்படுகிறது. இவர்களில் கர்தினால் பியட்ரோ பரோலின் அடுத்த பாப்பரசராக அதிக வாய்ப்பு இருக்கின்றது என்று தகவல்கள் வெளியாகி வருகின்றன. பியட்ரோ பரோலினுக்கு 41% ஆதரவு இருப்பதாகவும் அடுத்ததாக லூயிஸ் ஆண்டோனியோ டாக்லேவுக்கு 29% ஆதரவு இருப்பதாக கணிப்புகள் வெளியாகியுள்ளன. இஸ்ரேலின் ஜெருசலேமுக்கு அருகிலுள்ள எஸ்தாவோல் காட்டில் உள்ள ஒரு பெரிய புதற்காடு நேற்று மதியம் தீப்பிடித்தது. இதன் விளைவாக இஸ்ரேலிய அதிகாரிகள் அங்குள்ள மக்களை விரைவாக வெளியேற்ற நடவடிக்கை எடுத்துள்ளனர். டெல் அவிவ் ஜெருசலேம் நெடுஞ்சாலைக்கு அருகில் தீ விபத்து ஏற்பட்டதிலிருந்து சாலையை மூட நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. தீ விபத்து காரணமாக தலைநகர் டெல் அவிவின் மேற்கே உள்ள இந்த மலைப்பகுதியிலிருந்து ஒரு வாரத்தில் 2வது முறையாக மக்கள் வெளியேற்றப்பட்டுள்ளனர். எஸ்தாவோல் மலைகளில் குறைந்தது 5 இடங்களில் தீ விபத்து ஏற்பட்டதாக இஸ்ரேல் தீயணைப்பு மற்றும் மீட்பு சேவை தெரிவித்துள்ளது. தீ விபத்து ஏற்பட்ட நேரத்தில் பலத்த காற்று வீசியதால் தீயை கட்டுப்படுத்துவது மிகவும் கடினமாக இருந்தது. இஸ்ரேலிய அதிகாரிகள் தற்போது அந்த பகுதியில் உள்ள பல மலைகளில் இருந்து மலை ஏறுபவர்கள் வெளியேற்றப்பட்டு வருவதாக கூறுகின்றனர். இதுவரை எந்த உயிரிழப்புகளோ அல்லது காயங்களோ ஏற்பட்டதாக தகவல் இல்லை. அந்நாட்டின் வானிலை ஆய்வு மையம் கடுமையான வானிலை நிலைமைகள் தொடரும் எனவும் இன்றும் எச்சரிக்கை விடுத்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. பகல்காம் பயங்கரவாத தாக்குதலுக்கு பிறகு இந்தியாவின் நடவடிக்கை மற்றும் பாகிஸ்தானின் நடவடிக்கைகள் என்பன தற்போது தீவிரமாகியுள்ளது. இரு நாடுகளுக்கும் இடையே போர் வெடிக்குமா என்ற பதற்றம் ஏற்பட்டுள்ள நிலையில் தற்போது பாபா வங்காவின் கணிப்புகள் வைரலாகி வருகின்றது. ஜம்மு காஷ்மீரின் பகல்காம் பயங்கரவாத தாக்குதலில் அப்பாவி சுற்றுலா பயணிகள் 26 பேர் கொடூரமாக கொல்லப்பட்டனர். தாக்குதல் தீவிரவாதத்துக்கான எதிரான நாடுகள் மத்தியில் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. தீவிரவாதத்தை எதிர்க்கும் இந்தியாவுக்கும் எப்போதும் துணை நிற்போம் என அமெரிக்கா, ரஷ்யா, பிரான்ஸ், இஸ்ரேல் உள்ளிட்ட நாடுகள் உறுதியளித்துள்ளன. பாகிஸ்தானை இந்தியா துடைத்து விடுமா, இந்தியா பாகிஸ்தானை முற்றிலுமாக அழித்து விடுமா என்பது குறித்த பாபா வங்காவின் கணிப்புகள் வைரலாகி வருகின்றது. பாபா வங்கா 2025ஆம் ஆண்டு பாகிஸ்தானை பற்றி ஒரு கணிப்பை குறிப்பிட்டுள்ளார். அதாவது இந்தியா பாகிஸ்தான் போர் அல்லது குறிப்பாக பாகிஸ்தானின் அழிவு குறித்து அவர் தெளிவான அல்லது நேரடியான கணிப்புகளை கூறவில்லை. அவரது சில அறிக்கைகள் பாகிஸ்தானில் அழிவு மற்றும் பேரழிவுக்கான சாத்தியத்தை கூறும் வகையில் உள்ளது. இந்தியா பாகிஸ்தானிடையே போர் மூலம் என்று பாபா வங்காவின் கணிப்புகள் கூறாத நிலையில் பாகிஸ்தானில் பேரழிவு ஏற்படும் என பாபா வங்கா கணித்திருப்பதால் மக்கள் போர் பதற்றத்துடன் தொடர்பு படுத்தி வருகின்றனர். பல மாதங்களாக நீடித்த கனிம ஒப்பந்த விவகாரம் தொடர்பிலான சில மணி நேர பரபரப்பான பேச்சுவார்த்தைகளுக்கு பிறகு குறித்த ஒப்பந்தத்தில் கையெழுத்திட தயாராக இருப்பதாக உக்ரைனும் அமெரிக்காவும் உறுதியளித்துள்ளன. இது ரஷ்யா உக்ரைன் முறுகலை தணிக்க டொனால்டு டிரம்புக்கு கிடைத்துள்ள வாய்ப்பு என்றும் கூறப்படுகிறது. அமெரிக்க திரைசேரியின் செயலாளர் ஸ்காட் செபசன் குறித்த அறிவிப்பை வெளியிட்டுள்ளார். எங்கள் தரப்பு கையெழுத்திட தயாராக உள்ளது. உக்ரைனியர்கள் கனிம ஒப்பந்த மாற்றத்திற்கு தயாராக உள்ளனர் என ஸ்காட் செபசன் கூறியுள்ளார். உக்ரைனியர்கள் அதை மறுபரிசீலனை செய்வார்கள் என்பதில் நாங்கள் உறுதியாக உள்ளோம் என்றும் செபசன் தெரிவித்துள்ளார். இந்த ஒப்பந்தத்தில் கையொப்பமிடுவதற்காக உக்ரைனிய அதிகாரி ஒருவர் வாஷிங்டனுக்கு சென்றதாகவும், ஆனால் அமெரிக்கா உக்ரைனை 2 கூடுதல் ஆவணங்களில் கையெழுத்திட வலியுறுத்தியதாகவும் சர்வதேச ஊடகங்கள் சுட்டிக்காட்டியிருந்தன. இந்த ஒப்பந்தம் முன்கூட்டியே நிறைவேற்றப்படாத நிலை காணப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. உக்ரைனின் கனிம வளங்களை அமெரிக்கா அணுக அனுமதிக்கும் இந்த ஒப்பந்தம் ரஷ்யாவுடனான போரில் அமைதி தீர்வை பெற டொனால்டு டிரம்புக்கு சிறந்த வாய்ப்பாகும் என கூறப்படுகிறது. உக்ரைன் தரப்பானது அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் மற்றும் வெள்ளை மாளிகை
மாளிகையுடனான உறவுகளை சரி செய்ய ஒரு வாய்ப்பாக மாறும் என நம்பப்படுகின்றது. இந்தியா பாகிஸ்தான் இடையே ஏற்பட்டுள்ள பதற்றத்தை தணிக்க வெள்ளை மாளிகை விரும்புவதாக அமெரிக்க வெளியுறவுத்துறை செய்தி தொடர்பாளர் டாமி புரூஸ் செய்தியாளர்கள் சந்திப்பில் தெரிவித்துள்ளார். இந்தியா மற்றும் பாகிஸ்தான் வெளியுறவுத்துறை அமைச்சர்களுடன் அமெரிக்காவின் வெளியுறவு அமைச்சர் மார்க்கோ ரூபியோ இன்று அல்லது நாளை பேச்சுவார்த்தையில் ஈடுபடவுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. இந்தியா மற்றும் பாகிஸ்தானில் நடக்கும் அனைத்தையும் நாங்கள் கண்காணித்து வருகின்றோம். நாங்கள் இந்தியா மற்றும் பாகிஸ்தான் அரசாங்கங்களுடன் வெளியுறவுத்துறை மட்டுமல்லாது பல மட்டங்களில் தொடர்பில் இருக்கின்றோம். தேர்வுக்காக அனைத்து தரப்பினரும் ஒன்றிணைந்து செயற்பட வேண்டும் என கூறியுள்ளார். நேற்றைய தினம் இந்திய பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங், முப்படைகளின் தலைமை தளபதி, தேசிய பாதுகாப்பு ஆலோசகர், முப்படைகளின் தளபதிகள் உள்ளிட்டோருடன் பிரதமர் மோடி அவசர ஆலோசனையில் ஈடுபட்டுள்ளார். தாக்குதல்தாரிகளுக்கு பதிலடி கொடுக்க முப்படைகளுக்கும் பிரதமர் மோடி முழு சுதந்திரம் கொடுத்துள்ளதாக அரசு வட்டாரங்கள் தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. ஜம்மு காஷ்மீரின் பகல்காமில் பயங்கரவாதிகள் நடத்திய தாக்குதலில் 28 பேர் உயிர் இழந்ததை அடுத்து பாகிஸ்தானுக்கு எதிராக பல அதிரடி நடவடிக்கைகளை இந்திய மத்திய அரசு எடுத்து வருகின்றது. பாகிஸ்தான் விமானங்கள் இந்திய வான்வெளியை பயன்படுத்த தடை விதித்து மத்திய அரசு உத்தரவிட்டுள்ளதாக இந்திய ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. இந்த தடை ஏப்ரல் 30 முதல் மே 23 வரை நீடிக்கும் என்று இந்திய அரசு ஒரு அறிவிப்பில் தெரிவித்துள்ளது. புதிய நடவடிக்கையாக பாகிஸ்தான் விமான நிறுவனங்களின் விமானங்களுக்கு இந்தியா தனது வான்வெளியை மூடியுள்ளது. பாகிஸ்தானில் பதிவு செய்யப்பட்ட விமானங்களுக்கும் பாகிஸ்தான் விமான நிறுவனங்கள் மற்றும் நிறுவனங்களால் இயக்கப்படும் சொந்தமான அல்லது குத்தகைக்கு விடப்பட்ட விமானங்களும் இந்திய வான்வெளியில் அனுமதியில்லை. இந்த தடை பாகிஸ்தான் ராணுவ விமானங்களுக்கு பொருந்தும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்தியா பாகிஸ்தான் இடையே நேரடி விமானங்கள் இல்லாத நிலையில் சிங்கப்பூர், மலேசியா மற்றும் பிற கிழக்கு ஆசிய நாடுகளுக்கான விமானங்களுக்கு பாகிஸ்தான் விமான நிறுவனங்கள் இந்திய வான்வெளியை பயன்படுத்தி வருகின்றன. கனேடிய பிரதமர் மார்க் கார்னி ஒரு வர்த்தக ஒப்பந்தத்தை மேற்கொள்ள விரும்புவதாகவும் அடுத்த வாரத்திற்குள் வெள்ளை மாளிகைக்கு வருகை தருவார் என்றும் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் தெரிவித்துள்ளார். செவ்வாய் அன்று கனேடிய பிரதமர் கார்னியை தொலைபேசியில் அழைத்தபோது தேர்தல் வெற்றிக்கு வாழ்த்து தெரிவித்ததாக டொனால்டு டிரம்ப் கூறியுள்ளார். நேற்று கார்னி எனக்கு தொலைபேசி அழைப்பு செய்தார். ஒரு ஒப்பந்தம் செய்து கொள்வோம் என்று கூறினார் என்று டொனால்டு டிரம்ப் வெள்ளை மாளிகையில் தொலைக்காட்சியில் ஒளிபரப்பான அமைச்சரவை கூட்டத்திற்கு பிறகு செய்தியாளர்களிடம் கூறியுள்ளார். கனேடிய தலைவர் ஒரு வாரத்திற்குள் வெள்ளை மாளிகைக்கு வருவார் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். கனடா நாடாளுமன்ற தேர்தலில் மார்க் கார்னி தலைமையிலான லிபரல் கட்சி அதிக தொகுதிகளில் வெற்றி பெற்று 4வது முறையாக மீண்டும் ஆட்சியை பிடித்துள்ளது. இதில் லிபரல் கட்சி 144 ஆசனங்களை கைப்பற்றியுள்ளது. மேலும் கன்சர்வேட்டிவ் கட்சி 121 ஆசனங்களை கைப்பற்றியுள்ளது. லிபரல் கட்சிக்கு 43% வாக்குகளும் கன்சர்வேட்டிவ் கட்சிக்கு 41.7% வாக்குகளும் கிடைத்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது.